Hi dears, I'm Kriti. Today நம்ம ஜிகு கூட Vampire Obsessed with Human எபிசோட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜிகேவும் டேவும் தான் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பட் ஜாக்சனும் ஜிமினும் எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப ஏமாற்றத்தோட அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஹாரம், ஜின், ஜெய்ஹோப், ஹொயன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜின் தான் என்னாச்சு டே கிடைச்சாங்களா? கிடைக்கல. இப்போ ஜேகே எதுவுமே பேசல. அவன் பாட்டுன்னு அவனோட ரூமுக்கு போகிறான். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க ஜேகேவே. சரி விடுங்க, எப்படியா இருந்தாலும் நாளைக்கு மேரேஜ் நடக்கிற அந்த பிளேஸை அவன் சொல்லுவான்ல, அப்போது நம்ம எல்லாருமே அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே அவனோட ரூமுக்கு போயிட்டு அமைதியாக அவனோட பெட்டில் உட்காந்துட்டு டியர்ஸோட ஜிமினை நினச்சிட்ருக்கான். ஜிமின்க்கு பாருடா, நீ அவனை நம்பி போகிற, அவனுக்கு ஒன்று பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. அவன் உன்னை லவ் பண்ணலடா. அவன் எனக்கு நீ கிடைக்கக்கூடாதுன்னு தான் அவன் உன்கிட்ட அப்படி பேசுகிறான், எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னான். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், அவனை நம்பாத ஜிமின், வேணாம். நீ ஜாக்சனை நம்பாத. அவன் என்ன வேணால் பண்ணி உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைப்பான் ஜிமின். உனக்கு தெரியாது, அவன் எங்கள் இதில் கிங்காக இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சான். அதை எல்லோரும் பார்த்தனால தான் அவனை எங்கள் கேங்லேருந்தே வெளியே அனுப்பணும் ஜிமின். இப்போ நீ அவனை நம்புகிற இல்லை ஜிமின். அவன் உன்னை லவ் பண்ணல, அவன் என்னை பழி வாங்கணுன்னு தான் அப்படி பண்ணுறான். நீ அவனை நம்பாத ஜிமின், ப்ளீஸ். நான் என்ன நினச்சாலும் உனக்கு அங்கே ஃபீல் ஆகும்ல, ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு ஜிமின், என்னை விட்டு போகாத. தப்பு தான் ஜிமின், தப்பு தான். நான் வேம்பியர்ன்றதை உன்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான் ஜிமின். ஆனால் நீங்கள் வா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜிமின். எனக்கு இந்த வேம்பியர் லைக் வேணாம் ஜிமின், எனக்கு நீ இருந்தால் போதும். ஆனால் என்னால் இந்த வேம்பியர் லைக் வேணான்னு சொல்ல தான் முடியுமே தவிர என்னால் அதை தூக்கி போட முடியாது ஜிமின். ஏன்னா எல்லாரோட வேம்பியர்ஸோட சக்தி எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது ஜிமின். அவங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு என்னோடய சக்தியெல்லாம் கொடுக்கணுன்னா அதுக்கு நீ என் கூட இருக்கணும் ஜிமின். ஆனால் நான் அந்த ரீசனுக்காக எனக்கு வேணும்னு நினைக்கல ஜிமின். எனக்கு நீ வேணும் ஜிமின், எனக்கு நீ என் லைஃப் லாங் வேணும் ஜிமின். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான், உன் கூட பழகினதுக்கப்புறம் தான், உன்னை ஹக் பண்ணதுக்கப்புறம் தான், உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான்டா லவ்னா என்ன, ஃபீலிங்ஸ்லாம் என்ன, லவ் வந்தால் இவ்வளோ ஹாப்பியாக இருப்போமா, அதே லவ் நம்மளை விட்டு போகுதுன்னா இவ்வளோ சேடாக இருப்போமான்றத இப்போ தாண்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டு போயிடாதடா. நீ எனக்கு கிடைக்கல அப்புறம் நான் அவ்வளோதான், நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன்டா. எனக்கு வேறு யாரும் வேணாம் ஜிமின், நீ மட்டும் போதும். எனக்கு ஒரே ஒரு கடமை தான், என்னோட வேம்பியர்ஸ் ஃபேமிலிக்கு அவங்களோட பவரை மட்டும் கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு வேம்பியர்ஸ் லைஃப் வேணாம் ஜிமின். ஆனால் அதை கொடுக்குறதுக்கும் நீ எனக்கு வேணும் ஜிமின். உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் கொடுத்துட்டு உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் ஒரு நார்மல் பீப்புள் மாதிரியும் உன் கூட இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் அந்த ஜாக்சன் வந்து எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டான்ல. நீ கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டே ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அழுதுகிட்டே அப்படியே பெட்டில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. இப்போ இங்கே ஜாக்சன் தான் ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ ஜிமினும் ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ ஜாக்சன் தான், மோச்சி ரெடி ஆகிட்டியா? இப்போ ஜிமின் தான் ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். நல்லா இருக்கேனா? ஜாக்சன் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். நீ அழகுன்னு தெரியும்டா, ஆனால் இவ்வளோ அழகாக இருப்பியா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஹே ஜாக்சன் என்னாச்சு, அழகாக இருக்கேனா? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நீ தானா இது? ஐயோ ஜாக்சன், நான் தான் இது. அவ்வளோ அழகாக இருக்கேனா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காமலையா உன்னை மேரேஜ் பண்ணுறேன்? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோடா ரொமான்ஸா? கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு. ரொமான்ஸ்லாம் மேரேஜுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்,
சரி வா, இப்போ எப்போ மேரேஜு? ஆஃப்டர்நூன் தான். ஆஃப்டர்நூனுக்கு இப்போ ரெடியாக சொன்னேன். ம், அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ ஷூட்டா? மேரேஜுக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்ணோம்ல. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெமீன் தான் போகிறாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜெமீன் தான் ஜாக்சனை ஹக் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஜாக்சனோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஜாக்சனோட ஹேண்டை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ, இப்போ ஜாக்சன் வந்து ஜிமினோட ஹிப்பாக பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதாவது சைடில் ஹக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பிக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து ஜாக்சனோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜாக்சன் வந்து ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அப்போது அந்த கிஸ், எந்த கிஸ்? அதான் லிப்ஸில். அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம், ரிங் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஓகே அப்படி சொல்லிட்டு டைம் ஆகுது போலாமா அப்படின்றாங்க. ஜேகே, டே, ஹயன், ஜேஹோப், சுஹா, ஆரம், ஜின் இவங்க எல்லாருமே அந்த பிளேஸில் தான் இருக்காங்க. அதாவது காமனாக எல்லாரையும் ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருப்பான் இல்லையா ஜாக்சன், அங்கே தான் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதாவது எந்த சர்ச்ன்றது வருது. இப்போ எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜேகே தான் அவ்வளோ ஸ்பீடாக போகிறான். பட் அங்கே ஆனால் எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்க, ஃபாதரும் நிற்கிறாங்க. அங்கே ஜாக்சனும் ஜிமினும் இல்லவே இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், யாருமே இல்லை அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லா பர்சனுமே வந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, எங்கடா ஜாக்சன் ஜிமின் தெரியலையே அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபாதர் தான், அதாவது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த ஸ்க்ரீனை விட்டு தள்ளி விலகி நிற்கிறாரு. இப்போ அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. ஜேகே அப்படியே கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜாக்சன் தான் ஜெமினை பார்த்துட்டு அழகாக இருக்கு. அப்படியா, அழகாக இருக்கேனா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மூச்சி. உண்மையாவா? அவ்வளோ அழகாக இருக்கேனா? விட்டா நீ என்ன இப்போவே விட்டா நான் இப்போவே அப்படி சொல்லிக்கிட்டே வரான். ஜெகேக்கா அவ்வளோ கோவம் வருது, ஆனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஃபாதர் தான், ஓகே ஜாக்சன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃபாதர் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அது வழியாக பார்த்துட்ருக்கான். இதுக்காக ஜாக்சன் நம்ம அங்கே போகாமல் இங்கேருந்து பக்கம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த ஃபாதர் தான், ஜாக்சன் அவங்களுக்கு ஜெமினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? ஃபாதர் ஃபார்க் ஜெமின் இல்லை, நான் மோச்சி அப்படின்றான் ஜெமின். ஓகே ஜாக்சன் உங்களுக்கு மோச்சியை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் தான் எனக்கு மோச்சியை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படின்றான். இப்போ ஜெமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகேவா இப்போவே யோசிச்சுக்கோ, நான் டார்ச்சர் பண்ணுவேன், அப்புறம் உன்னோட இஷ்டம், பரவாயில்ல நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் வாங்கிக்கிறேன். இப்போ ஜிமின் தான் சரி அப்படி சொல்லிட்டு ஹேண்டை நீட்டுறான். இப்போ இங்கே ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது, நேராக போய் அந்த ஸ்க்ரீனே கிழிச்சிடலாமான்னு தோணுது. இப்போ டே தான், ஜேகே ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருடா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ ஜேகே பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் போடுறா அப்படின்றான். இப்போ இங்கே ஜாக்சன் தான் போடலான்னு ரிங்கை எடுத்துகிட்டு வரான். இப்போ ஜிமின் தான் அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவியா? என்ன மூச்சி ரிங்கு போட வேணாமா? என்கிட்ட என்னென்ன பிடிக்கும்னு சொல்லு, அப்போ தான் ரிங் போடணும். எனக்கு நிறைய பிடிக்குமே. சரி ஓகே ஒரு 3 சொல்லு. நீ ஸ்மைல் பண்ணால் பிடிக்கும், அப்புறம் நீ பேசுகிறது பிடிக்கும், அப்புறம் இந்த இவ்வளோ கொஸ்டின் கேட்குறிய இதுவும் பிடிக்கும். இப்போ ஜிமின் தான் சிரிச்சுட்டே அப்படியா சரி ஓகே போட்டுக்கோ அப்படி சொல்லி ஹேண்டை காட்டுறான். இப்போ ஜாக்சன் சிரிச்சுட்டு போட்டு விடுறான். ஃபாதர் தான், மோச்சி எங்களுக்கு ஜாக்சனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? இப்போ ஜிமின் தான் எனக்கு இவனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படின்றான். ஹேய் என்ன மூச்சி என்ன அவன் இவன்ற மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நீ எனக்கு ஹஸ்பண்ட், அப்போ நான் அவனை அவன் இவன் சொல்லக்கூடாதா? ஏன் நான் படப்படப்படன்னு தான் சொல்லுவேன். சரி ஓகே சரி உனக்கு என்ன நேம் சொல்லணுமா? இப்போ ஜிமின் தான் எனக்கு ஜங்குக்க அப்படின்றான். இதை யாருமே எதிர்பார்க்கல. இப்போ மூச்சு தான்
ஆ இல்லை 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 இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். சாரி ஜாக்சன். எதுக்கு உன் நேமை நான் டக்குன்னு மாற்றி சொல்லிட்டேன் தெரியலையே. இப்போ ஜாக்சன் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். சாரி சாரி, மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படி சொல்கிறான். இப்போ எங்கள் ஜேகே தான் அந்த டியர்ஸோட லைட்டாக ஸ்மெல் பண்ணி, எனக்கு தெரியும் உன்னால் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ ஜிமின் தான் எனக்கு ஜாக்சனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படி சொல்லிட்டு ஜாக்சனோட ஹேண்டில் ரிங்க போடுறான். இப்போ ஜிமின் தான், அப்போது உனக்கு வேணாமா? என்ன வேணாமா? நீ கேட்டல மேரேஜுக்கு அப்புறம் ஒன்று வேணும் அப்படி சொல்கிறான். இப்போவே வா, ஆனால் ஸ்க்ரீன் ஹேண்டில் இருக்கே அப்படின்றான். பரவாயில்ல, எல்லோரும் முன்னாடி தானே பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சரியாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். இப்போ ஜாக்சன் தான், இப்போ என்ன உனக்கு? ஸ்க்ரீனில் எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் நேரில் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஓ, அப்போ எல்லோரும் உனக்கு நேரில் இருக்கணும். இப்போ எல்லோரும் நேரில் இருந்தால் கூட நான் அவ்வளோ சரியாக ஃபீல் பண்ண மாட்டேன், அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்க்ரீன் அப்படியே கிழிக்கிறான். இப்போ வேற ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் அவனும் இருந்திருப்பான். ஸோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே கிழிச்சு இப்போ முன்னாடி ஜிமினை கூட்டிகிட்டு வரான். எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் இவன் பின்னாடி தான் இருந்தானா அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜாக்சன் தான் முன்னாடி வரான். முன்னாடி வந்துட்டு போதுமா, எல்லாரும் இருக்காங்க அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் எல்லாரையும் சுற்றி பார்க்குறான். இவ்வளோ பேரா? ஏன் ஜாக்சன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே வருவாங்கன்னு சொன்னேன். ஆமாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒவ்வொரு பர்சனாக பார்த்துட்டு வரான். அப்போ ஜேகேவே பார்க்குறான், அவன் டியர்ஸோடு நிற்கிறான். ஆமாம், அவங்க யார்? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? அவங்க ஏன் இவ்வளோ டியர்ஸோடு இருக்காங்க? நமக்கு மேரேஜ் நடக்குதுன்னு அது ஹாப்பி டியர்ஸா? ஆமாம், ரொம்ப ஹாப்பி டியர்ஸ் அப்படின்றான். சரி ஓகே, கொடு. என்ன கொடுக்கணும்? கிஸ். நான் கிஸ்ஸாக சொல்லலை. அப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உன்னை டைட்டாக ஹக் பண்ண சொன்னல, அதுதான் சொன்னேன். நடிக்காத மூச்சு அப்படி சொல்லி கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகிறான். இப்போ ஜெகே தான் அப்படியே வேம்பியராக மாறி அப்படியே ஒரு மாதிரி பறந்து வந்து ஜிமினை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஜிமினை பிடிச்சி அப்படியே தள்ளி வந்து நிற்கிறான். இப்போ ஜாக்சன் தான், ஹே ஜெகே, என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியல? எவ்வளோ தைரியம் எனக்கு? ஜிமினை மேரேஜ் பண்ணதும் இல்லாமல் கிஸ் பண்ண கிட்ட போகிற. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜெகேவை பார்க்குறான். பார்த்தோன்னா எனக்கு பயமாக இருக்குது, என்னை விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னை விடுங்க அப்படி சொல்லி தட்டி விட்டு எப்படி ஜேகேவுக்கும் ஜாக்சனுக்கும் நடுவில் நிற்கிறான். ஜாக்சன், யார் இவனும் வேம்பியரா? இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லி ஜாக்சனை பார்க்குறான். இப்போ இங்கே ஜேகே தான், பயமாக இருக்கா? அவனும் வேம்பியர், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வேம்பியர்னு எனக்கு தெரியும், அதை நீ சொல்லாத. எவ்வளோ தெரியும் எனக்கு? என்னை கேட்காம நீ என்னை டச் பண்ணுற அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜாக்சன் கிட்டே போய் ஜாக்சனோட ஹேண்டை பிடிக்கிறான். இந்த ஜெகேக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. ஆல்ரெடி அவனோட ஐஸே ரெட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கோவத்தில் வர அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகுது. இப்போ ஜெகே தான், ஜிமின் இங்கே வந்துரு. ஜிமினா? நான் ஜிமின்லாம் இல்லை, எனக்கு அந்த ஜிமின்ற நேமே பிடிக்கல, அப்புறம் உன்னையே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போயிடு. ஜாக்சன், அவனை போக சொல்லு. ஜாக்சன், நீ ஏதாவது பண்ண, இல்லை நீயே வேம்பியர் தானே, வேம்பியர் ஆகி அவன் கூட ஃபைட் பண்ணு, அவனை போக சொல்லு. இப்போ ஜாக்சன் தான், அப்போ நான் வேம்பியர் ஆனால் உனக்கு ஓகேவா? பரவாயில்லடா, அவன் கூட ஃபைட் பண்ண, அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அப்போ நான் வேம்பியர் ஆனால் பயப்பட மாட்டியா? ஐயோ, நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்றான். இதை கேட்டவொடனே ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஜெகே தான், ஜிமின் என்னை கோவப்படுத்தாது ஜிமின், நான் உங்களை கோவப்படுத்தலை, நீங்கள் தான் தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜாக்சனோட ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ ஜாக்சன் தான் ஜிமினை பார்த்துட்டு, மொச்சி அப்போ நான் பரவாயில்லடா, நீ வேம்பியராக மாறு அப்படின்றான். ஜாக்சன் தான் ஜெகேவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வேம்பியராக மாறுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறான் ஜாக்சனையே. இப்போ ஜாக்சன் தான் ஜிமினை பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லை, நீ வேம்பியரானோன்னா ஒரு மாதிரி இருக்கேனா அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும்னு பார்த்தா, சரி நீ கண்ணை முடிக்கோ அப்படின்றான்.
சரின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கும் ரொம்ப பயமாக இருக்கு அவங்க 2 பேர் பார்க்குறப்ப. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி கீழே உட்காந்துடுறான். இப்போ இங்கே ஜேகேக்கும் ஜாக்சனுக்கு தான் அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்குது. ஆனால் ஜிமின் ஐஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேவும் ஒரு வேம்பியர் தானே. டே என்ன பண்ணுறான், ஜாக்சனுக்கு தெரியாமல் பின்னாடி வந்து ஜாக்சன் அப்படியே லாக் பண்ணிடுறான். வேம்பியர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திர கயிறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஹேண்டை வந்து கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டே வந்து ஜாக்சனோட ஹேண்டை கட்டிடுறாங்க. இப்போ ஜேகே தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படாத, இதுக்கப்புறம் ஜிமின் என் கூட தான் இருப்பான். இங்கே பாரு ஜேகே, நீ தப்பு பண்ணுற. எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதான் ரிங்கு என்கிட்ட இருக்கேடா. டயா இவனை எங்கே நீ அடைச்சி வைப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெளியே வரக்கூடாது. இவனை வாட்ச் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபேமிலிஸ்லேருந்து கொஞ்சம் பேரை அங்கே இருக்க சொல்லு அப்படின்றான். இப்போ டே தான் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ டே அங்கேருந்து ஜாக்சனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஐஸ் அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இங்கே ஜேகே தான் மெதுவாக ஜிமின் கிட்டே போகிறான். இப்போ ஜிமின் தான் கிட்ட யாரோ நிற்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. ஜாக்சன் அதோ அந்த இன்னொரு வேம்பியரை நீ அனுப்பிட்டியா? அது உன்னோட ஃப்ரெண்டா? ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒரு வேளை உங்கள் அப்பா அனுப்பியிருப்பாங்களா, அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்களா? ஜாக்சன், எனக்கு பயமாக இருக்குது. அவனை அனுப்பிட்டியா இல்லையா? ஏன் நீ பேச மாட்டேற? அவன் இருந்தால் தான் பேசுவான், அவன் இங்கே இல்லை அப்படின்னு ஒன்று. இப்போ ஜிமின் தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜேகே. நீயா? எங்க என்னோட ஜாக்சன் எங்க அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். என்ன உன்னோட ஜாக்சனா? அதே பேர்ரா, என்ன லவ் பண்ணிட்டு அவனை மேரேஜ் பண்ணிப்ப. உன்னை லவ் பண்ணினா? யார் நீ? நாங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணோம், உன்னை நான் லவ் பண்ணல. அப்புறம் இந்த மாதிரிலாம் கிட்ட வர வேலை வச்சுக்காத, தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி பேக் சைடு போயிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் முன்னாடி வரா. நான் தள்ளி போடுறது இருக்கட்டும், அவனோட ஹேண்டை காமி. என்னோட ஆன்சர் எதுக்கு நான் உன்கிட்ட காமிக்கணும் அப்படி சொல்லி அவனோட கையை மறைக்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே டக்குன்னு ஜிமினோட பேக் சைடு வந்து அவனோட ஹேண்டை பிடிச்சிடுறான். என் கையை விடுறான், பொறுக்கி மாதிரி பண்ணுறான். பொறுக்கி விட்டு. பொறுக்கி தான், ஆனால் வேம்பியர் பொறுக்கி. உண்மையாகவே பொறுக்கியாக இருப்பானோ? பயமாக இருக்குது, என்னை விட எனக்கு பயமாக இருக்கா? ஏன்? அவன் வேம்பியராக இருக்கும்போது பயமா இல்லை? அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான். நீ என்னை ஏதாவது பண்ணிடுவா. என் ரத்தத்தை எடுத்து குடிச்சிட்டேன்னா, அப்புறம் என்னை கொன்னுட்டேன்னா அப்புறம் நான் பாவம் இல்லையா? அப்புறம் நான் எப்படி ஜாக்சன் கூட ஹாப்பியாக இருக்க முடியும்? இப்போ ஜேகே தான் இப்படி சொன்னதை கேட்டவுடனே ரொம்ப ஃபோர்ஸாக ஜிமினோட ரிங்கை அப்படியே கலட்டுறான். வலிக்குது பாரு, இப்போ கூட எனக்கு நீ பண்ணுறது வலிக்குது அப்படின்றான். இப்போ ஜேகே கிட்ட தான் 2 பேரோட மேரேஜ் ரிங் இருக்குது. என்னோட மேரேஜ் ரிங்கு இங்கே பாருங்க. ஃபாதர் எங்கே போனாங்க? இப்போ அப்படியே எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே யாராவது வாங்கலை, என்னை காப்பாற்றுங்க. இந்த வேம்பியர் ரொம்ப கெட்டவனாக இருக்கான், பொறுக்கி மாதிரி இருக்கான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான், என்னை காப்பாற்றுங்க. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஆரம் தான் என்னவோ நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜிமின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான். ஒருவேளை ஜிமினுக்கு ஏதாவது ஞாபகம் இல்லையா என்ன? என்ன சொல்கிற ஆரம்? ஆமாம் ஜின், எனக்கு தெரிஞ்சு ஜிமினுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லி சுகா சொல்கிறான். இப்போ சுகாவை பார்த்துட்டான். சரி, நீ போய் டே எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு டேக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பார்த்துக்கோ, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ ஜேயோப் தான் நானும் வரேன் அப்படின்றான். இப்போ ஒயன் தான் பார்த்துப்போ, இந்த பாரு ஒயன், பயப்படாத, நான் ஃபஸ்ட்டாக வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எங்கள் ஆரம் தான் ஜின்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு போகலாமா அப்படி சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இப்போ ஒயனை தான் அயன், ஆரம், ஜின் தான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஜேயோப்பும் சுகாவும் டேவை தேடி போயிட்டுருக்காங்க. ஜேகே தான் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஜிமினை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் சோஃபாவில் ஜிமின் உட்கார வச்சுட்டு ரூமெல்லாம் லாக் பண்ணிடுறான். இப்போ ஜிமின் தான் போச்சு இந்த வேம்பியர் என்ன கிட்னாப் பண்ணிட்டான். என்னை கிட்னாப் பண்ணி என்னோட பிளட்டெல்லாம் எடுத்துட்டு என்னை கொல்ல போகிறான்.
ஜாக்சன் எங்கடா இருக்க? மேரேஜ் ஆன அன்னைக்கே ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டானே, இவனை வேற நம்பி மேரேஜ் பண்ணேனே அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஜெக்கே தான் வந்து, ஹே ஜிமின் என்னை பாரு, உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? நடிக்கிறியா? நடிக்கிறேனா? நானா? என்னை பார்த்தா உனக்கு நடிக்கிற மாதிரியாடா இருக்கு? பொறுக்கி இங்கே பாரு, என் ஃபேஸை பாருடா, நான் நடிக்கிறேனா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே தான் ஜிமினே பார்க்குறான். ஜிமினை ஹேக் பண்ணுற மாதிரியே தெரியல. ஹே ஜிமின், நான் ஜிமின் இல்லை, எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் வச்ச நேம் எனக்கு பிடிக்காது, என்னை மோச்சின்னு கூப்பிடு. அப்புறம் எங்கே என்னோட ஹஸ்பண்ட், என் பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு உடனே ஜேகே கோவம் வருது. பட் அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஐஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ நார்மலாக இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஜேகேவே பார்த்துட்ருக்கான். எதுக்கு இப்படி பார்க்குற? இல்லை, நீ வேம்பியராக இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு உன்னை பார்க்க, ஆனால் ஹியூமனாக இருக்கும்போது அழகாக இருக்க. ஆமாம், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ எதுக்கு எங்கள் மேரேஜை ஸ்டாப் பண்ண? ஜாக்சனோட பேரண்ட்ஸ் தான் உன்னை அனுப்பி விட்டாங்களா? இப்போ ஜாக்சன் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க போயிருக்காங்களா? ஜிமின், இப்போ ஏன்டா நீ பேசிகிட்டே இருக்க? எனக்கு கோவமாக வருது. கோவமாக வருதா? ஒரு வேளை வேம்பியராக மாறிடுவானோ? சாரி. ஆமாம், உங்கள் நேம் என்ன? என் நேமா? உனக்கு என் நேம் தெரியாதா? தெரியாதே. என்னோட நேம் ஜங்குக். என்ன சொன்னீங்க? ஜங்குக். ஜங்குக்கா? இந்த நேமை தானே நான் மாற்றி ஜாக்சனுக்கு சொன்னேன். சரிங்க ஜங்குக். எதுக்கு நீங்கள் என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தீங்க? கிட்னாப் பண்ணிட்டு வந்தேனா? உன்னை தூக்கிட்டு வந்தேன்டா. தூக்கிட்டு வந்தாலும் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் தானே தூக்கிட்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் என்னை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க. என்னாச்சு இவனுக்கு? ஒரு வேளை இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஹே ஜிமின், என்னை பாரு, என்ன ஞாபகம் இல்லை? அப்புறம் இந்த பிளேஸ்லாம் உனக்கு ஞாபகம் இல்லை? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான். சாரி ஜெக்கே, எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்து அடிபட்டு எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. அதனால் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றான். இப்போ தான் ஜேகேக்கு புரியுது. இப்போ ஜேகே தான் ஒரு பர்சன் கால் பண்ணுறான். இப்போ அந்த பர்சன் தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், யாருக்கு கால் பண்ணுற? ஜாக்சனுக்கா கால் பண்ணுற? இப்போ நீ வாயை மூடலை. நான் எதுக்கு வாயை மூடணும்? நான் ஜாக்சனை பார்க்கணும், எனக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நான் ஜாக்சன் கூட தான் இருக்கணும், என்னை விடு அப்படி சொல்லி எந்திரிக்கிறான். இப்போ ஜேகே தான், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமினோட மவுத் அப்படியே அவனோட ஹேண்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக பேசாத அப்படி சொல்கிறான். அப்படின்றான். பேச மாட்டல அப்படின்றான். சரின்னு ஹேண்டை எடுத்துடுறான். பொறுக்கி வாயை வந்து மூடுறான் பாரு. எப்போ பாரு எனக்கு கேட்காம டச் பண்ணுறான். இவனுக்கு இருக்குது, ஜாக்சன் வரட்டும், இவனை அடித்து தூக்கி எங்கேயாவது போட சொல்கிறேன். அவனே அடித்து நான் தான் போடணும் அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் கொஞ்சம் தள்ளி போய் ஃபோன் பேசுகிறான். ஹலோ அங்கிள். சொல்லி ஜேகே. அங்கிள், என்னால் மட்டும்தானே ஜிமினை மெமரி லாஸ் பண்ண முடியும்? என்ன சொல்கிற? இல்லை அங்கிள், ஜிமினுக்கு எங்களை பற்றி எந்த மெமரிஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் யாருன்னே தெரில அங்கிள். அப்படியா? ஜாக்சன் கூட தான் இருந்தான். ஒருவேளை ஜாக்சன் கிட்ட அப்படின்னா அப்படி சொல்லி அவர் யோசிக்கிறாரு. என்ன அங்கிள்? அப்படின்னா என்னது அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு புக்கை பார்க்குறாரு. இப்போ ஆமாம் ஜிகே, அவனால் முடியும். என்னது? ஆமாம், ஒரு ஃப்ளவர் உனக்கு தெரியுமா? என்ன ஃப்ளவர் அங்கிள்? நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன்னோட டேடி கூட அந்த ஃப்ளவரை டச் பண்ணக்கூடாது சொன்னாங்களா? ஆமாம், பிரெயினை கிளியர் பண்ணுற ஃப்ளவர் தானே அது? ஆமாம், அது நம்ம பிரெயினில் இருக்க எல்லா மெமரிஸையும் கிளியர் பண்ணும். ஆனால் அது மொத்தமாக கிளியர் பண்ண முடியாது. அது 1 டே மட்டும்தான் அந்த ஃப்ளவரால் ஒரு பர்சனை மெமரி லாஸாக வச்சுருக்க முடியும். ஆனால் அந்த ஃப்ளவரோட ஒரு வேம்பியரோட பிளட்டு ஜாயின் ஆனால் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடும் ஜேகே. என்னது? உண்மையாவா? ஆமாம் ஜேகே. அங்கிள், அப்போ ஜிமின் கண்டிப்பாக ஜாக்சன் அதை தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் 1 வீக் முன்னாடியே அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு போயிருக்கான். என்ன அங்கிள், இதையே என்கிட்ட சொல்லலை? அது வந்து ஜேகே அப்போ பெரிய ப்ராப்ளம். அப்போ
நீயும் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் சொன்னியா, அதான் நானே அது என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன். இப்போ நீ சொல்லும்போது தான் தெரியுது. சரி ஓகே அங்கிள், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ எங்கள் ஜிமின் தான் அப்படியே அந்த வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். ஒருவேளை ஜாக்சன் எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பானா, இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் கிட்ட வரான். சரி இங்கே பாருங்க ரவுடி. ரவுடியா? என்னை பார்த்தா நான் உனக்கு ரவுடி மாதிரி இருக்கா? சரி இங்கே பாருங்க சார், என்னை ஜாக்சன் கிட்டே கூட்டிகிட்டு போகிறீங்களா? நீங்கள் எல்லோரும் என்னை ப்ராங்க் தானே பண்ணுறீங்க. உன்னை நாங்கள் ப்ராங்க் பண்ணுறோமா? ஆமாம். அப்புறம் எதுக்கு என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? ஜாக்சன் நீங்கள் எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருக்கானா? நான் கண்டுபிடிக்கணுமா அப்படி சொல்லி எந்திரிக்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை அப்படியே அந்த சோஃபா மேலே தள்ளி விடுறான். ஏய் எதுக்குடா என்னை தள்ளி விடுற? டாவா? என்னை டான் தான் கூப்பிடுவியா? இப்படிலாம் பண்ணால் அப்புறம் வேறு எப்படி கூப்பிடுவாங்க? பொறிக்கு மாதிரி பண்ணால் அதை தள்ளு. இப்போ ஜேகே தான் ரொம்ப க்ளோஸாக ஜிமின் கிட்ட வரான். இப்போ ஜிமின் தான், எதுக்குடா இவ்வளோ க்ளோஸாக வர? இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீ பாட்டுன்னு என்னை கேட்காம டச் பண்ணுற, என்னை தூக்கிட்டு வர, சோஃபாவில் தள்ளி விடுற, க்ளோஸாக கிட்ட வர. என்னடா நினச்சிட்ருக்க? நானே உனக்கு ஒய்ஃபா? ஆமாம், நீ என்னோட ஒய்ஃப் தான். என்னது, நான் உன்னோட ஒய்ஃபா? என்னடா சொல்கிற? உனக்கு சொன்னால் புரியாது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறான். ஏ என்ன பண்ணுற? எதுக்கு கிஸ் பண்ணுற? ஜேகேவை தள்ளி விட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு என்ன தள்ளி விட்ட? யாருக்கிட்ட கிஸ் பண்ணுற அப்படி சொல்லி மவுத்தை அவனோட ஹேண்டால் கவர் பண்ணிடுறான். எதுக்கு இப்போ என்னை கிஸ் பண்ண? எதுக்குடா என்னை கேட்காம கிஸ் பண்ணுற? ரவுடி ரவுடி, இங்கே பாரு, நான் ஜாக்சனை கூட மேரேஜ் ஆகிட்டு கிஸ் பண்ணவே இல்லைடா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ். இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்லாம் இல்லை, நம்ம எவ்வளோ வாட்டி கிஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? என்ன பைத்தியமா நீ? நான் உன்னை இப்போ தாண்டா பார்க்குறேன். லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க. ஐயோ, இவனை எங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்களோ? ஜாக்சன் எங்கடா இருக்க? இவன் எனக்கு கிஸ் வேறு பண்ணுறான்டா, வரமாட்டியா நீ அப்படி சொல்லி அங்கே எங்கே பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு, அவன் வரமாட்டான். அப்புறம் அவன் அவனுக்கு ஹஸ்பண்டும் இல்லை, நீ அவனுக்கு ஒய்ஃபும் இல்லை. நீ என்னோட ஒய்ஃப், என்னோட குள்ளச்சி. என்னது குள்ளச்சியா? நான் குள்ளமாக இருக்கேன்னு சொல்லி காட்டுறியாடா? அப்போல்லாம் இல்லை, நான் அப்படி தான் கூப்பிடுவேன். இங்கே பாருடா, உன்னை நான் அப்புறம் கொன்னுடுவேன். ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா. இவன் பார்க்குறதே சரியில்லையே. ஐயோ, ஐஸ் வர ரெட்டாக மாறுது. இங்கே பாருங்க ஜங்கக் சார், நான் தெரியாமல் பேசிட்டேன். நீங்கள் வேம்பியராக மட்டும் ஆகிடாதீங்க. எனக்கு பார்க்க பயமாக இருக்குது. இது புதுசாக இருக்குது ஜேகேக்கு. ஏன்னா ஜெமின் எப்போவுமே அமைதியாக ரொம்ப பேசுவான், ஆனால் ரொம்பலாம் பேச மாட்டான். அமைதியாக என்ன சொல்கிறது, ஜேகே கூட மட்டும் கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசுவான். பட் இந்த ஜிமின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ மாறி வந்திருக்க ஜிமினை வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டு ரெண்டையும் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ரிட்டன் ஜேகே வந்து ஜிமினை கிஸ் பண்ணுறான். ஏ கிஸ் பண்ணது ஜங்கக். இப்போ ஜங்கக் தான், என்ன ஜிமின் எதுக்கு இப்போ என்ன தள்ளி விட பார்க்குற? நீ என்னை ஏன் இப்படி கிஸ் பண்ணுற? என்னால் மூச்சு விட முடியல. அப்புறம் நீ ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுற. எனக்கு என்னோட லிப்ஸ்லாம் வலிக்குது. தள்ளி போட பொறுக்கி, கேட்காம டச் பண்ணுற, கிஸ் பண்ணுற. என்னடா நினச்சிட்ருக்க நீ? ஒன்றை தான் நினச்சிட்ருக்கேன். நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா? செருப்பு பிஞ்சிரும். வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா? போடா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ரூமுக்கு தான் ஓடி போய் அந்த ரூமை லாக் பண்ணிக்கிறான். இப்போ ஜெக்கி தான், இங்கே பாரு, ரூமை நீ ஓப்பன் பண்ணுறியா, உடச்சிட்டு வருவா? உடச்சிட்டு வருவியா? என்ன இது உன்னோட வீடுன்றனால நீ என்ன வேணால் பண்ணுவியா? இங்கே பாரு, என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ என்னை கிஸ் பண்ண, அப்புறம் நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேண்டா. அப்புறம் நீ ஜெயிலில் போய் களி தான் தின்னணும். அப்படியா? நான் களி தின்ன நான் ரெடி தான். நீ கதவை ஓப்பன் பண்ணுறியா? முடியாதுடா, பொறுக்கி மாதிரி பண்ணாத, போய் வேலையை பாரு. இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த பாரு ஜிமின், ஓப்பன் பண்ணுறியா இல்லை நான் உள்ளே வருவா அப்படின்றா. நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்டா, போ, எனக்கு தெரியாது, நீ எங்கேயாவது போ. ஜாக்சன் இப்போ வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை அடித்து கொன்னிடுவான். அவனை நான் அடிக்கிறேனா இல்லை அவன் என்ன அடிக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் திரும்புகிறான்.
பார்த்தாங்க ஆரம் சின் அப்புறம் வயன் தான் நிற்கிறாங்க. இப்போ ஆரம் தான் என்னடா நடக்குதுங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க அவன்கிட்ட. அது ஒன்றும் இல்லை ஆரம் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ வயன் தான், ஹேய் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஜிமின் என்னவோ மேரேஜ்லாம் பண்ணியிருக்கான், நீ என்னென்னா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. ஜிமின்க்கு எல்லாம் மறந்துருச்சு. என்னது மறந்துருச்சா? இப்போ ஒயனை ஜின்னும் தான் அப்படியே ஆரம்ப பார்க்குறாங்க. இப்போ ஆரம் தான், நான் கெஸ் தான் பண்ணேன், கரெக்டாக இருக்காதுன்னு தான் நினச்சேன், கரெக்டாக இருக்கு போலையே அப்படின்றோம். இப்போ ஜின் தான், ஆனால் உனக்கு மட்டும் எப்படிறா, யாரை பார்த்தாலும் கரெக்டாக சொல்லிடுற. சரி 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 சொல்லு ஜேகே. அதான் அவனுக்கெல்லாம் மறந்துடுச்சு. ஜாக்சன் அங்கே இருக்கிறது தான் சரி. ஜிமினுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மெமரிஸை வர வைக்கிறேன். ஏய் இல்லை வேணாம். என்ன இல்லை வேணாண்டா, நீ அப்படியே ஜிமினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. என்னது, நீ இப்போ வேம்பியர்னு அவனுக்கு தெரியும், இப்போ வேம்பியராக இருக்கும்போதே நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நீ அவனுக்கு மெமரிஸ் வர வைக்க வேணாம், ஆனால் அவனுக்கு தெரியணும்ல. இங்கே பாரு, உனக்கு ஜிமினோட க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உனக்கு அந்த பவர் கிடைக்கும். அதை வச்சு தான் உன்னோட ஃபேமிலியை அவனால் காப்பாற்ற முடியும். ஆமாம் தானே? ஆமாம் ஆரம். அப்போது நீ வேம்பியராக இருந்து ஜிமினை லவ் பண்ணவே, ஜிமின் உன்னை லவ் பண்ணட்டும். கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணும்போதே ஜிமினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். நீ வேணால் பாரு, நான் சொல்கிறது நடக்கும். அப்போ ஓகே ஆரம் அப்படின்ற. இப்போ ஜின் தான், லவ் பண்ணிடா, அதுக்குன்னு இந்த மாதிரி கதை உடச்சிருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லாது சரியா. இந்த வீடை நானும் இதோ நிற்கிறானே இவனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கட்டினது சரியா. ஓகே ஜின், நீங்கள் போங்க. இப்போ வயன்தான், இல்லைடா நீ சரியில்லை, உன்னை ஜிமின்கிட்ட தனியாக விடக்கூடாது. ஏய் வயன் போறியா என்ன அப்படின்றான். வயன் தான், சரி போகிறேன் அப்படின்னு இவங்க 3 பேர் போயிடுறாங்க. இப்போ ஜெக்கே தான், எப்படி அந்த டோரை ஓப்பன் பண்ணான்னு தெரியல, ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஜிமின் தான் ஜெக்கேவை பார்க்குறேன். இப்போ ஜெக்கே தான், என்ன டோரை உடச்சிட்டு வருவேன்னு நினச்சியா? எனக்கு டோரை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு கூட தெரியும். இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாரு. அவன் மூஞ்சும் அவன் ஆளும் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.